வந்துட்டாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் வீக் தான் வந்து ஒரு மிகப்பெரிய இடி எஸ்பிஐபிஓன்னு சொல்லிட்டு ஒரு இடி இடிச்சிச்சு. அப்படியே கண்டினியூஸ் அடுத்த வாரமும் இன்னொரு பெரிய இடி ஐபிபிஎஸ்பிஓ வந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே அடுத்த வாரம் அப்படியே வரிசையாக வாரமாக ஒவ்வொரு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் எழுதுறா, ஒரு மாதம் ஃபுல்லாக மெயின்ஸ் எழுதுறான்ற மாதிரி தான் போக போகுது. ஸோ இப்போ ஐபிபிஎஸ்பிஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நாளைக்கு, அதாவது ஜூலை 1 தான் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல்லேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஜூலை 1லேருந்து ஜூலை 21 வரைக்கும் வந்து டேட்டு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான். ஆகஸ்ட்டில் வந்து ப்ரிலிம்ஸ் வரும், அடுத்து அக்டோபரில் மெயின்ஸ் வரும், அடுத்து நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு நமக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் அந்த இது ஓடிடும். ஸோ இது ஓகே தான். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு வந்து வேகன்சிஸ் பார்த்தோம்னா ஓவராலாக வந்து 5000 சில்லற வேகன்சி அண்ட் ஓபிசியில் மட்டும் 1300 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. எஸ்சியில் பார்த்தோம்னா 700 வேகன்சி, அடுத்து வந்து எஸ்டியில் வந்து 300 சில்லற வேகன்சி. ஸோ இப்போ இந்த டைம் எவ்வளோ வேகன்சி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ எஸ்பிபிஓ அப்ளை பண்ணாதவங்க 8th ஜூலை தான் லாஸ்ட் டேட். ஸோ இப்போ அப்ளை பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம். டாட்டா, பை பை.